உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விசிக தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள அரவிந்த்குமார் அறிமுக கூட்டம் பேராவூரணியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த், பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார், முன்னணி பொறுப்பாளர்கள் இளந்தென்றல், மோட்ச கனவழகன், சதா சிவகுமார், ஆத்ம ஆனந்தகுமார், பசுபதி, அரச முதல்வன், ஒன்றிய செயலாளர் சிவா, மகேந்திரன், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் நாகலட்சுமி, கலைசெல்வி, ரேவதி, சுகுணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புதிய மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பணி சிறக்க வாழ்த்தினர். முன்னதாக விசிகவினர் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் விசிக மாவட்ட செயலாளர் வால்டர் கனல் வழி தலைமையில் மாவட்ட செயற்குழு மற்றும் புதிய மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் மற்றும் சு.க. விடுதலை செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்திற்கு பெண் தலைமையிலான மாவட்ட செயலாளரை நியமனம் செய்து பெண் விடுதலையை பேணி காத்த எழுத்து தமிழர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தல், வாக்குச்சாவடி முகவர்களை உறுதி செய்தல், முகாம்களை பலப்படுத்துதல், ஒன்றிய நகர நிர்வாகிகளை வரையறுத்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பாரதி, சமரன், மண்டல செயலாளர் செங்கை தமிழரசன், மண்டல துணை செயலாளர் இளையவளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், வழக்கறிஞர் சொக்கலிங்கம், திருப்போரூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் விடுதலை நெஞ்சன், செல்வகுமார், இசிஆர் அன்பு, திருமேனி, சதீஷ், நகர செயலாளர்கள் செந்தில், மல்லை ஐயப்பன், அனில் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவ சாம்பவர் சமூகத்திற்கு 16E என்ற வரிசை எண்ணில் சாம்பவர் என சாதி பெயரை பதிவு செய்ய கோரியும் கிறிஸ்துமஸ் திருநாளில் வட மாநிலங்களில் சங் பரிவார் அமைப்புகளால் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் கன்னியாகுமரியில் விசிக சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமதன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மண்டல செயலாளர் பகலவன், மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் மற்றும் டேவிட் மரி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மேசியா, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தேவகி, மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் கலைச்செல்வி, கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் கோட்டார் யூசப், குமரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மேபல் சுபாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ சாம்பவர் சமூக மக்களுக்கு 2013ஆம் வருடத்திலிருந்து சாதி சான்றிதழில் மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் என்றும் ஆதிதிராவிடர் வகுப்புகளிலிருந்து மதம் மாறியவர்கள் என்றும் தற்போது வரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சாதி சான்றிதழ் வழங்கி வருகிறது. இது அந்த சமூக மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வன்கொடுமையாகும். மதம் மாறி இருப்பவர்கள் சாதிய வன்கொடுமைகளால் இந்த மதத்திலிருந்து பிற மதத்தை தேடிச் செல்கிறார்கள். இது அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் விரும்பிய மதத்திற்கு செல்லலாம் என்பது சட்டப்படி சரியான ஒன்று. அப்படி செல்பவர்களை ஆதி திராவிடர் என்கின்ற பட்டியலிலிருந்து மதம் மாறியவர்கள் என்றும் மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் என்றும் சான்றிதழ் வழங்குவது உள்ளபடியே மிக கொடுமையான செயல்.
எனவே கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி அவர்களின் சாதி சான்றிதழில் சாம்பவர் என பதிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று எம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி கோபி பேரறிவாளன் திறம்பட நடத்தி வருகின்றார். இந்த கோரிக்கைகளோடு கிறிஸ்தவர்களுக்கு அண்மையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது நாடுதழுவிய அளவில் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறை வெறியாட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டிக்கின்றோம். எனவே இந்திய ஒன்றிய அரசு நாடெங்கிலும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் கன்னியாகுமரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மிக மிக முக்கியமான கோரிக்கை, மதம் மாறியவர்களுக்கு அவர்களின் சாதி என்ன பட்டியலில் இருக்கின்றதோ சாம்பவர் என்று இந்த வட்டாரங்களில் இருப்பதனால் அவர்களுக்கு சாம்பவர் என்று சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். ஒருவேளை அரசு இனிமேலும் இந்த மாவட்ட நிர்வாகம் இழுத்தடிக்குமே ஆனால் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இத்தகைய இடஒதுக்கீடு விஷயங்களில் ஒரு தெளிவான பார்வை உள்ள கட்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதன் பிறகும் காலத்தாழ்வு ஏற்படுமே ஆனால் எம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை அழைத்து கொண்டு முதல்வரிடம் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு செல்வோம். அப்போதும் இது நிறைவு செய்யப்படவில்லை என்றால் இது ஒரு தொடர் போராட்டமாக மீண்டும் மீண்டும் இந்த சாதி சான்றிதழ் கிடைக்கும் வரையில் கன்னியாகுமரி மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை மேலும் நடத்துவோம் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி டிஎன்பிஎல் அனல்மின் நிலையத்தில் சாம்பல் முறைகேடாக வழங்கப்படுவதை கண்டித்தும் தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் அவர்லாண்ட் நிறுவனம் சார்பில் இயக்கப்படும் வாகனங்கள் எந்தவித பராமரிப்பின்றி இயக்கப்படுவதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் விசிக இளம் சிறுத்தைகள் மாநில செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் விசிகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் அர்ஜுன், முன்னாள் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், செய்தி தொடர்பாளர் செல்வகுமார், முகாம் செயலாளர் ஆறுமுகம், ராஜீவ் நகர் விசிக இக்பால் வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை எந்திரன், சிறுத்தை நகர் முகாம் அமைப்பாளர் குட்டி, கக்கஞ்சி நகர் விசிக தலித் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் இயங்கி வருகிற NTPL நிறுவனத்தில் உலர் சாம்பலை பெறுவதற்கு ஒப்பந்த அடிப்படையில் டெண்டர் விடப்படுவது வழக்கம். அந்த நிறுவனத்தில் 400க்கும் மேற்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் முறையான அறிவிப்பு எதுவும் செய்யாமல், தகவல் தெரிவிக்காமல் NTPL நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் உலர் சாம்பலை அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு திருட்டுத்தனமாக முறைகேடாக விற்பனை செய்து வருகிறார்கள். இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கி வருகிற சிறு தொழிற்சாலைகள், செங்கல் உற்பத்தி செய்கிற செங்கல் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அது எளிதாக கிடைப்பதில்லை. மிகவும் அதிக விலையில் அங்கிருந்து அவர்கள் வாங்கி வரக்கூடிய, அந்த முறைகேடாக வாங்கி வரக்கூடிய உலர் சாம்பல் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி பகுதியில் உற்பத்தியாகக்கூடிய இந்த உலர் சாம்பல் இதுதான் முழுக்க முழுக்க தரமானதாக செங்கலுக்கு தேவையான மூலப்பொருளாக பயன்பட்டு வருகிறது. எனவே தமிழ்நாடு அரசு, மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த முறைகேடான உலர் சாம்பல் விற்பனையை தடை செய்ய வேண்டும். சட்டப்படி முறையாக ஏல அறிவிப்பை செய்து எல்லா ஒப்பந்தக்காரர்களுக்கும் தகவல் தெரிவித்து ஏலம் டெண்டர் விடப்பட்டு அதன் அடிப்படையில் உலர் சாம்பலை வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தியும், தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய குப்பை வாருவதற்காக துப்புரவு பணிக்கான நிறுவனம் டெண்டரில் அவர்லாண்ட் என்கிற பிரைவேட் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறது. சுமார் 400க்கும் மேற்பட்ட அவர்கள் வாகனத்தை இங்கே பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த வாகனங்களுக்கு முறையாக இன்சூரன்ஸ் கிடையாது. அந்த வாகனம் ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வாகனம் பணி என்பதும் அவர்கள் முறையாக மேற்கொள்ளவில்லை. எனவே இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும், மாப்பிளையூரணி பகுதியில்
தாளமுத்து நகர் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் அந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறது. இதனால் மிகவும் பொதுமக்கள், ஏழை எளிய பொதுமக்கள் அவதியுற்று வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையினை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தாளமுத்து நகர் பகுதி பொதுமக்கள் தமிழர் முன்னேற்ற கழகம் அமைப்பின் சார்பிலும் இங்கு மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுப்பதற்காக வருகின்றிருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் கிராமத்தில் உள்ள சுமார் 10 ஏக்கர் தோப்பு தரிசு நிலத்தில் மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதனால் மனித கழிவு சுத்திகரிப்பு நிலைய பணியை தடுத்து நிறுத்தி வேறு இடத்தில் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விசிக கள்ளக்குறிச்சி தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு வருவாய் அலுவலர் ஜீவாவிடம் விசிகவினர் மனு அளித்தனர். எழுச்சி தமிழரின் கனவு திட்டமான JPM 2.0 ஊர்தோறும் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்கும் என்ற கொள்கை அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பெரிய புலியூரில் விசிக திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் முன்னெடுப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் திருமா பயிலகம் துவங்கப்பட்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் திருமா படிப்பகத்தில் பணிபுரியும் 4 ஆசிரியர்களின் ஒரு மாத கால ஊதியத்தை விசிக விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார், தாராபுரம் தொகுதி மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் ஆகியோர் வழங்கினர். அப்போது திருமா ரகு, கொடிவளவன், மதன்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் திருமா பயிலகத்தில் இன்று 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி முதல் இந்த திருமா பயிலகத்தில் இங்கிருக்கின்ற ஏழை எளிய குழந்தைகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாலை நேரம் 5 மணி முதல் 7 மணி வரை கட்டணமில்லா கல்வி கற்பித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த மாதம் 1 மாதம் ஆகிவிட்டது. இந்த மாதத்தில் 1 மாத ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை நம்முடைய விவசாயிகளினுடைய மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார் அவர்கள் முதல் மாத ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்கியுள்ளார். அவர் அந்த நிதியை நம்முடைய திருப்பூருடைய தாராபுரம் மாவட்ட செயலாளர் முருகவேல், சிறுத்தை முருகவேல் அவர்கள், திருமா ரகு அவர்கள், மதன்குமார் அவர்கள், கொடிவளவன் அவர்கள் உள்ளிட்ட தோழர்களோடு இன்று ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பெரியபுலியூர் கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்திற்கு வந்து முதல் மாத ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த காக்கவேரி ஊராட்சியில் பகுதியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் விவசாயி ஒருவர் சாலையை ஆக்கிரமித்துள்ளதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் கட்டிடங்களுக்கு கட்டுமான பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதிக்க முடியாது என்றும் அப்பகுதி விவசாயிகள் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த விசிக நாமக்கல் முன்னாள் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன் நாமகிரிப்பேட்டை காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுடன் சென்று ஆக்கிரமிப்பை மீட்டு சாலை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,